பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இது ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் பதிவு. எப்படி சொல்கிறேன்னா, நம்ம சேனல் உறவுகள் மேலே கொண்ட ஒரு ஒரு அக்கறையின் பால் வெளியிடப்படுகிற ஒரு வீடியோ. 23ஆம் தேதி ஏப்ரல் 23 தேர்தல். தயவுசெய்து இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பகிர்ந்துருங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே இங்கே ஓட்டு போடுவதற்கு உரிமை இருக்குது. வாக்கு இருக்குது. 18 வயசை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம வாக்காளருங்கிற உரிமை நமக்கு இருக்குது. நம்ம யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இது நம்முடைய தனி மனிதனோட உரிமை. ஓகேவா? இப்போ உங்களுக்கு சில அரசியல் தலைவர்களை பிடிக்கலாம். நான் இவருக்கு தான் ஓட்டு போடுவேன், இவர் தான் கொள்கையில் சரியாக இருக்கார், இல்லை இவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. நான் இந்த தலைவர் ஜெயிக்கிறதுக்காக நான் களத்தில் இறங்கி நான் தேர்தல் பணி கூட செய்வேன் அப்படின்னாலும் ஓகே தான். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது, உங்களோட உரிமை. அதே சமயத்தில் நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியல் என்பது தற்போதைய காலகட்டங்களில் அது வேறு திசை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுலேயும் குறிப்பாக அரசாங்க அலுவலகத்தை நாடுகிற நமக்கு தெரியும் எப்படிலாம் இன்னைக்கு அரசு அலுவலகங்கள் மோசமாக இருக்குது, அரசியல் எப்படி நடந்துகிட்டு இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு நாளும் சாமானியன் எந்த விளைவுகளை சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. இன்றைக்கும் பல கிராமங்களில் சரியான தரமான சாலை, குடிநீர் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை அவ்வளோதான் இருக்குது. சுதந்திரம் வாங்கி இவ்வளோ காலமானாலும் கூட வளர்ச்சியில் இன்னும் நம்ம பின்தங்கி இருக்கிறோங்கிறத எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இதை நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தேர்தல் பணி செய்ய போகிற இடத்துல உங்களை உபயோகப்படுத்தி உங்கள் லீடர்ஸ், அதாவது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களோட உரிமையோடு என்ன செய்வாங்கன்னா, தம்பி இந்த வேலையை செய்ய, அந்த வேலையை செய்ய, இங்கே வாப்பா இந்த வேலையை நீ பார்த்துக்கப்பா, நீ தான் அப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கலாம். அதே சமயத்தில் உங்களோட பணங்களை கொடுத்தோ பொருட்களை கொடுத்தோ இதை இந்த ஊராக நீங்கள் தான் கொடுக்கணும், இதை நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லும்போது அதை செய்ய நீங்கள் முயற்சிப்பீங்க அப்படின்னா, மேபி ஒருவேளை உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய, உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை தேர்தல் ஆணையத்தில் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் கைது செய்யப்படுவீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேற. இன்னைக்கு எதையாவது ஒரு நிகழ்வு அப்படின்னா எல்லோருமே கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கிறாங்க. அதனால உடனே அந்த நிகழ்வு என்ன செய்யறான், வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களை பரப்பி விடணும். பரப்பி விட்டோன்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முகம் தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் தெரிய ஆரம்பிக்கும். ஏன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் முதற்கொண்டு எல்லாரும் பார்ப்பான். அப்போ நம்ம 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 என்ன செய்யறதுன்னா, திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லுவார், தன்னிலை தாழாமையும் மண்ணிலை தாழ்ந்த கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும் அப்படின்னு. இந்த குறளுடைய ஆழமான அர்த்தம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு உயிரை விட மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி. மானம் போயிடுச்சுன்னா செத்துரு அப்படின்றார் திருவள்ளுவர். ஸோ மானமுள்ள ஒரு சமுதாயமாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? இந்த மானத்தை ஒருபோது நம்ம அடகு வைக்கிற அளவுக்கு நம்ம போயிட வேண்டாம். அப்படி நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களோட முகம் பிரதிபலிப்பு ஆகுது அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் சொந்தங்க, உங்க எல்லாமே உங்களால் பாதிக்கப்படலாம். ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிறீங்க தயவுசெய்து. அதனால் தேர்தல் பணி செய்ய வேண்டாம் அப்படின்லாம் நான் சொல்லலை. இல்லீகல் வேலைகளுக்கு நீங்கள் யாரும் உங்களை உட்படுத்திக்க வேண்டாம். அதுபோல் மது போதையில் மது அருந்திட்டு தேர்தல் பணி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி வாகனங்களில் பல இடங்களில் பிரச்சாரம் செய்ய போகிறேன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும்போது ஏதாவது ஒரு நிகழ்வில் பிரச்சனையில் சிக்கிக்கிறது கண்டிப்பாக பாதிக்க போவது, பாதிப்படைவது அது நீங்களும் உங்கள் குடும்பம் மாட்டார். அதனால என் அன்புக்குனே சொந்தங்களே, உங்களுடைய வாக்கு உங்கள் உரிமை, அது யாருக்கு வேணாலும் செலுத்தலாம். அதே போல் உங்களோட விருப்பம், யாருக்கு வேணாலும் தேர்தல் பணி செய்யலாம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நமக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, நமக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குது, நமக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இதை மீறி இந்த சமுதாயத்தில் நம்ம வேற எதையுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சேனல் உறவுகளுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டாக, ஒரு அன்பு வேண்டுகோளாக உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உட்கார்ந்து அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு கெட்டது நடந்ததுக்கப்புறம் அந்த கெட்டதை இந்த சமூகத்தில் எப்படி கொண்டு போவாங்கிறத மட்டும் யோசிங்க. நல்லதை கொண்டு போக மாட்டான். நல்லதை அந்த அளவுக்கு இங்கே பரப்புறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் கெட்டதை கண்ணிமைக்கு நேரத்தில் பரப்பி விடுவான். தான் கண்ணில் இருக்கிற மரக்கட்டையை எவனுமே பார்க்க மாட்டான். ஆனால் அடுத்தவன் கண்ணில் இருக்கிற தூசியை வரிஞ்சு பார்ப்பான். அதை தான் இந்த சமுதாயத்தில் பரப்பிடு. இன்னைக்கு இந்த சமுதாயம் அவ்வளோ மோசமாக இருக்குது. அதனால உங்களை நீங்கள் கவனிங்க, ரொம்ப தூய்மையாக வாழ பழகுங்க, தூய்மையான அரசியலை கட்டமைப்போம். நம்மளும் ஓட்டுக்கு பணங்க வாங்க வேண்டாம், ஓட்டுக்கு பணம் கொடுக்க சொன்னால் நம்மளும் அந்த வேலையை செய்ய வேண்டாம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் வாக்கை விற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். நானும் இப்போ என் குடும்பத்தில் இருக்க எல்லார்கிட்டையும் ஆரம்ப நாட்கள்லேருந்து, நான் வாக்கு செலுத்தின நாட்கள்லேருந்து இன்ன வரைக்கும் எத்தனையோ முறை நான் வாக்கு செலுத்தியிருக்கேன். எனக்கு வயசு 46 ஆச்சு.
யாருக்கிட்டையும் ஒரு டீ கூட நான் வாங்கினது கிடையாது. அதே போல் ரூபா கூட கை நீட்டி நானும் என் குடும்பமும் இன்ன வரைக்கும் என் குடும்பத்தில் மொத்தம் 4-5 ஓட்டு இருக்கு. இதுவரைக்கும் எங்கள் ஓட்டை நாங்கள் யாருக்குமே விட்டுறதே இல்லை. எங்கள் வீட்டு பக்கம் இந்த பணம் கொடுக்குறவங்க வரவே மாட்டாங்க. ஸோ அப்படி தான் என்ன பண்ணுறோம்னா நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லோருமே இதே நிலையில் வாழணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ ரூ. 500 நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளவு நாள் நம்மளை பிளப்பூட்ட போகுது? ஒரு நாள் மிஞ்சி போனால் 2 நாள் அதை நம்ம யூஸ் பண்ணுவோமா? அவ்வளோதான். தினமும் நம்ம உழைக்கிறோம் இல்லையா? உழைச்சி சாப்பிட்டு போவோம். அதனால ஒரு மோசம் கிடையாது. என்னைக்கே நம்மளை உழைச்சி சாப்பிட தான் இந்த நிலைமையில தான் அவங்க வைக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம எப்போதுமே உழைச்சி சாப்பிட்டு போவோம். இந்த பணத்துக்காக நம்ம ஆசைப்பட்டு நம்மளோட வாக்கு உரிமையை நம்ம விற்க வேண்டாம். அதனால இந்த களமாடுகிற தேர்தல் களமாடுகிற என் அன்புக்கினிய சொந்தங்கள் கவனத்தோடும் ஞானத்தோடும் ரொம்ப கண்ணியத்தோடும் களமாட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏப்ரல் 23ஆம் தேதி அனைவரும் தன்னுடைய ஜனநாயக கடமையை மறக்காம நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.